எனக்கு மேலே 4-5 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே சீட்டியில் இருந்தவங்க கீழே விழுந்து போட்டு மிதித்து அந்த இடத்துல என் குழந்தைங்க 2 இறந்து போச்சு. நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். பொண்ணுக்கு 2 துளிச்சிட்டேன். என்னால் இருக்க முடியல. 2 பிள்ளைங்களுக்கோசரம் அப்படியே தெம்ப அலைஞ்சிட்ருக்கிறேன். என்னால் இருக்கவே முடியல. என் பிள்ளைகளை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல. வேறு வழி இல்லாமல் இந்த 2 பிள்ளைங்களுக்கோசரம் அப்படியே நடமாடிட்டு இருக்கிறேன். நடமாடிட்டு இருக்கிறேன். அவங்கவுங்க உயிரை பாதுகாக்கத்தான் பார்த்தாங்களா வச்சு உதவி செய்ய யாரும் வரல. நான் ஃபோனில் கம்பெனியில் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு ஆஃபீஸில் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டு. என் பையன் கிராஸ் ஆகுறான். ஜிஹெச்சுக்குள்ளே ஒருத்தர் கையில் தூக்கிட்டு போகிறார். வீடியோ பார்க்கும்போது நீங்கள் பாப்பாவை கையில் வச்சுருந்தீங்க. அப்போ உயிர் இருந்தாங்க பாப்பா? இல்லை, நான் இறந்துட்டேன். நான் ஜிஹெச்சுக்குள்ளே போய் பார்க்கும்போதே பையன் இறந்துட்டேன். நான் ஏதாவது எமோஷ்னலாக ஏதாவது பேச ஆரம்பித்தேன்னா என் வீட்டுக்காரமாக என்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இன்னும் எமோஷ்னலாகி மயக்கம் போட்டு விழுந்துருவேன். நானும் குழந்தைய இன்னொரு கையில் கொடுத்துட்டு எந்திரிச்சு குழந்தைய தேடும். அவங்க அப்பா லைவில் பார்த்துட்டு போய் பார்த்துருக்குறான். ஜிஹெச்சில் பார்த்துருக்கான். குழந்தை உயிர் இல்லை. அந்த கூட்டத்தில் நான் அடியில் இருக்கிறேங்க சார். நான் அடியில் இருக்க ஒரு அம்மா ஓடி வாங்குறாங்க. நானுமே கொடுத்தேன். சரி நம்ம இதானா கூட பரவாயில்ல, குழந்தை உயிராவது பொழைக்கிட்டோன்னு நானும் கொடுத்துட்டேன். அது கொடுத்தது தான் நான் கொஞ்சம் பண்ண தப்பாட்டு இருக்குது. குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது? 1.25 வயசு. தாவேக்க தலைவர் விஜய் வரை நேற்று வீடியோ கால் பேசினாங்க. நேற்று உங்கள்கிட்ட வீடியோ கால் பேசினார். அவளை பார்த்தோன்னே அவர் அழுதுட்டார். ஏன்னா நம்மளுக்கே இவ்வளோ இதாக இருக்கும்போது அவங்க காது கேட்காது வாய் பேசாதுன்னு சொல்லும்போது அவருக்கு அது ஒரு மாதிரியா இருந்துச்சாட்டு இருக்குதுங்க சார். அதனால அழுதுட்டார். அவரே அழுதுட்டார். விஜய் அவர் அழுதுட்டார். நானே இங்கே ஆட்சி ஆஸ்பத்திரியில் நின்று பார்த்தேன்டா. நிறைய பேரை கொண்டு வந்து போட்டாங்க. உயிர் இருந்துச்சானே தெரியல. என்னடா சொல்கிறீங்கன்னு அம்மா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதும்மா, இருமா நான் போய் பார்க்குறேன்னு இங்கே பக்கத்தில் அப்போலோ அமராவதி ஆஸ்பத்திரிலாம் போய் தேடினாங்க. அங்கே பையன் இல்லை. அதுக்கு அடுத்த ஃபோன் பண்ணுறான், அம்மா நாங்கள் ஜிஹெச்சில் போய் பார்க்குறோம்மா. நான் டேய் சொல்லுங்கடான்னு அவனுங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா ஒன்றும் இருக்காதும்மா அப்படின்னானுங்க. சரி, அடுத்த ஒரு ஃபோனில் ரவி அன்கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னடா சொல்கிறேன், ஒன்றும் இல்லைம்மா, சரி பார்த்துக்கலாமா, வாங்க பார்த்துக்கிறோம்மா, இருமான்னு. அடுத்த ஒரு செகண்ட் ஒன்று ரவி என்ன நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஒருத்தன் தான், ஒரு பையன் தாங்க. அவனை நம்பி தான் நாங்கள் எல்லாமே இருந்தோம். அவன் இல்லைன்னு நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. யோசிச்சேன்னா நாங்கள் இருக்கவே மாட்டோம். அவன் எங்கேயோ போயிருக்கான், வருமா. நேற்று அவர் வீடியோ காலில் பேசினாரு. ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நான் உங்களுக்கு இருக்கம்மா, நான் உங்களை பார்க்குறேன், என் மேலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, கேஸ் நடந்துட்டுருக்குமா, எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. என் பேர் விமல், வீட்டுக்காரங்க. அவன் பேர் மாதேஸ்வரி. பையன் பேர் துருவிஷ்ணு. வெளிச்சாம்பரத்தில் நடந்த கூட்ட நெரிசலில் என் பையன் இறந்துட்டான். 1.5 வயசு அந்த பையனுக்கு. துருவிஷ்ணு இறந்துட்டான். ஏன்னா என்னன்னு சொல்ல முடியல. அதனால் அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் என்னோட ஆஃபீஸில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். வீட்டுக்காரம்மாவும் அவங்க அங்கே இருக்காங்க, ஆண்டாங்கோயில் இருக்காங்க. அவங்களும் வரல. அக்கா கூட வந்தான் பையன். வந்துட்டு கரண்ட் ஏதோ கட்டாச்சுன்னாங்க. நான் பார்க்கல. கரண்ட் கட்டாச்சுன்னாங்க. நெருக்க ஆரம்பித்தாங்க. விழுந்தாங்க, மேலே விழுந்துட்டாங்க, கை மாற்றினாங்க அப்படின்னாங்க. பையன் செத்துட்டான். நான் ஃபோனில் கம்பெனியில் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு ஆஃபீஸில் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டு. எங்கே வந்திருக்காரு, இது நம்ம வீடு, இதுதான் நான் எங்கள் ஏரியா, இதுதான் நம்ம தெரு. அங்கே அடுத்த இடத்துல வராருன்னா அந்த இடத்துல நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு இருக்கும். நான் ஃபோனில் உட்காந்து லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது என் பையன் மாதிரி குறுக்க கிராஷ் ஆனேன். அதுக்கப்புறம் நான் காந்தி கிராமம் ஜிஹெச்சுக்கு போனேன். பையன் இறந்துட்டான். நான் தான் பார்த்து ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணி இவங்களுக்கு நான் தான் சொன்னேன். நான் சொல்லலைன்னா அக்காங்க எல்லாருமே 2 மணி நேரம் இங்கே தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க.
2 மணி நேரம் இங்கே தொலைவி பையன் உயிரோடு இருப்பான்னு நினச்சி தான் அக்காவோடது ஒரு இது அங்கே போயிட்டு நான் ஃபோன் பண்ணி நான் பார்த்துட்டு சரி எப்படியாவது காப்பாற்றிடுவாங்களா, பையனை காப்பாற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நப்பாசை. எல்லா டாக்டர் ஐயாட்ட கேட்டேன். ஒரு நர்ஸக்கா வந்து சொன்னாங்க, தம்பி இறந்துட்டான் தம்பி அப்படின்னாங்க. நான் பஸ்கர் ஐயா வந்தார், அவர் கண் முன்னாடி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி உக்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் பையனை ஸ்ட்ரக்சரில் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பையன் இறந்துட்டான். என்னால் நான் ஏதாவது எமோஷ்னலாக ஏதாவது பேச ஆரம்பித்தேன்னா என் வீட்டுக்காரமா என்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இன்னும் எமோஷ்னலாகி மயக்கம் போட்டு விழுந்துருந்தேன். இப்போ நான் வீடியோ பார்த்தோம். வீடியோ பார்க்கும்போது நீங்கள் பாப்பாவை கையில் வச்சுருந்தீங்க. அப்போ உயிர் இருந்தாங்களா பாப்பா? இல்லை, நான் இறந்துட்டேன். நான் ஜிஹெச்சுக்குள்ளே போய் பார்க்கும்போதே பையன் இறந்துட்டான். ஆனால் இருந்தாலும் முயற்சி ஏதாவது ஏன்னா என் முயற்சி நம்ம எல்லாம் பார்க்கணும் இல்லைன்னா எல்லாம் முயற்சி ஆகும், ஏதாவது ஒன்று ஆகும், எப்படியாவது வச்சு காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு. நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இருந்தீங்க, லைவ் பார்த்துட்டு அப்பயே வந்து இங்கே கூட்ட நெரிசல் இருக்குது. அப்பயே நீங்கள் ஃபோன் போட்டு நான் வந்து ஃபோன் பண்ணேன்னா ஃபோன் எடுக்கல. ஃபோன் யாருக்குமே போகல. அக்கா கூப்பிட்டேன், மாமா கூப்பிட்டேன், எல்லாத்துக்கும் கூப்பிட்டேன். ஃபோன் யாருக்குமே எடுக்கல. ஃபோன் எல்லாத்துக்கும் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன், எடுக்கல. ஆனால் நீங்கள் லைவில் பார்த்துக்கிட்டே நான் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் பிக்ஸ் மாதிரி வரும். சரி அவருக்கு இதுக்கு ஏதாவது ஆயிடுச்சா. அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அம்மா என்ன சொல்கிறாங்க, எல்லாம் யாருன்னு தெரியலடா, எல்லாம் ஆம்புலன்ஸில் ஏற்றி போட்டுட்ருக்காங்கடா அப்படின்னு அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க. நான் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். இவங்க யாருக்கு ஃபோன் எடுக்கல, அம்மாவும் கூப்பிட்டுருக்காங்க. நான் என் அக்காக்கும் கூப்பிட்டேன், எங்கள் சின்ன அக்காக்கும் கூப்பிட்டேன், எங்கள் பெரிய அக்காக்கும் கூப்பிட்டேன், எங்கள் மாமா கூப்பிட்டேன், எல்லாத்துக்கும் கூப்பிட்டேன். எனக்கு ஒரு நப்பாசை என்னன்னா, இங்கே இருக்கிறத கூப்பிட்டேன், நெருக்கடி வந்துருச்சுன்னா இப்படி வந்துடுவாங்க, இங்கே தானே வீடுன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு பையன் இறந்துட்டாங்கிறதே எனக்கு தெரியல. நான் எங்கள் அப்பாக்கோசரம் தான் நான் பார்த்தது. எங்கள் அப்பாக்கோசரம் தான் நான் பார்த்தது. ஆனால் வந்து என் பையன் கிராஷ் ஆனதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் பையன் நான் வீடியோலேயே பார்த்துட்டேன். அங்கே உட்காந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்கும்போது என் பையன் கிராஷ் ஆகுறான். ஜிஹெச்சுக்குள்ள ஒருத்தர் கையில் தூக்கிட்டு போறாரு. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு 7:50க்கு பார்க்குறேன். அங்கே போயிட்டேன். நான் 8 மணிக்கெலாம் போயிட்டேன். 8 மணிக்கெலாம் போயிட்டேன். ஆஃபீஸ் எங்கள் ஓனர் கிளம்ப போறாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு 8 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டேன். 7 மணிக்கெலாம் காட்டிட்டு 8 மணிக்கெலாம் அங்கே போயிட்டேன். நான் 8 மணிக்கு அங்கே போயிட்டு போய் பார்க்கும்போது பையன் இறந்து தான் கிடந்தான். இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே வந்துருச்சு. கழுத்தில் இங்கே வச்சுட்டாங்க, இங்கே வச்சுட்டாங்க, எல்லா பக்கம் இடிச்சிட்டாங்க. குழந்தைய மிதிச்சிருக்காங்க. கூட்டம் நெரிச்சல்ல. உங்கள் பேருங்க? லல்லிங் சார். ஓகே, நீங்கள் தான் நான் தான் கூட்டிகிட்டு போனோம். அன்னைக்கு என்ன நடந்ததுங்க? உட்காந்து நல்லா தாங்க சார் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 2 நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆச்சு. அந்த கரண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியல. நானும் குழந்தைய வந்து இன்னொரு கையில் கொடுத்துட்டு எந்திரிச்சு குழந்தைய தேடும். அவங்க அப்பா வந்து லைவ்ல பார்த்துட்டு போய் பார்த்துருக்குறான், ஜிஹெச்சில் பார்த்துருக்கான். குழந்தை உயிர் இல்லை. இப்போ நீங்கள் தான் குழந்தைய வச்சுருக்கீங்க, எப்படி மிஸ் ஆச்சு அந்த கூட்டத்தில்? அந்த கூட்டத்தில் நான் அடியில் இருக்கிறேங்க சார். நான் அடியில் இருக்க ஒரு அம்மா ஓடி வந்து வாங்குறாங்க. நானுமே கொடுத்தேன். சரி நம்ம இதானா கூட பரவாயில்ல, குழந்தை உயிராவது பொழைக்கிட்டோன்னு நானும் கொடுத்துட்டேன். அது கொடுத்தது தான் நான் கொஞ்சம் பண்ண தப்பாட்டு இருக்குது. கொடுக்காம இருந்திருந்தா குழந்தை நான் காயத்தோட பொழைச்சிருப்பான் அவனும். இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே கிரௌட் இருந்துச்சு. காலையிலேருந்தே இருந்துச்சு. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் போனீங்க? நான் போனது 5 மணிக்கு போனேன். 5 மணிக்கு போனீங்க. ஏன்னா கூட்டத்துக்கு வந்து குழந்தைகள் வயதானவங்களாம் வரக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. சரி வீடு இங்கே இருக்கும்போது பக்கம் தானே அப்படின்னு தூக்கிட்டு போனேன். குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது? 1.25 வயசு. ஓகே, என்ன பேர்? துரு விஷ்ணு. இப்போ விஜய் இங்கே வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச அன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சு வீட்டில்? காலையில் வீட்டில் தான் போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தோம். சொல்லிட்டு சரி எல்லாம் போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். சரி அவங்க அம்மாவும் வரதா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மா வரல. சரின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு விட்டுட்டு போகலான்னு தான் பார்த்தேன். அவன் அழுதவும் சரி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு அழுதான்னு தூக்கிட்டு போனேன். தூக்கிட்டு போய் இப்படி இதாகிடுச்சுங்க சார். வெளியே போனால் தூக்கிட்டு போகிற பழக்கம் எப்பயுமே நீங்கள் தான் எப்பயுமே தூக்கிட்டு போவோம். உங்கள் கூட தான் எல்லாத்தையும் கூட இருப்பான். என்னன்னா என் கூட இன்னும் கொஞ்சம் இதாக இருப்பான். ஜிஹெச்சுக்கு குழந்தைய பார்க்கலான்னு போகும்போது என்னால் முடியல. அதான் 30-40 பேர் என் மேலே விழுந்திருக்காங்க இல்லைங்களா. எனக்கு வயிற்றுல இருந்து கால் வரைக்கும் அடி, எனக்கு பலத்த அடி, எனக்கு காயம். அந்த காயம் கூட எனக்கு தெரியல. 2 மணி நேரம் அவனை தேடுறேன், பையன் கிடைச்சா போதுன்னு தேடுறேன். அப்புறம் போனேன், ஜிஹெச்சுக்கு போன குழந்தை இருக்காங்கன்னு போனேன். அவசர வார்டுக்கு போய் பார்க்குறேன். பார்த்துட்டு பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்தவதான். என்னாச்சுன்னு எனக்கு தெரியல.
காது கேட்காது, பேச முடியாது. அந்த குழந்தையோட அம்மா. அதனால எங்க வீட்டுக்கார ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போறாங்க, குழந்தைக்கு என்னாச்சுன்னு பார்க்க போகும்போது பொத்துன்னு அடிச்சுட்டு நீ தானே என் குழந்தைய தூக்கிட்டு போன அப்படின்னு அடிச்சிருக்கா. ஆனா அந்த அடி கூட அவ என்னை அடிக்கல, என்னை ஏன்னு கூட கேட்கல. ஆனா இருந்தாலும் அவளுக்கு எனக்கு ஒரு மாதிரி, அவ பாக்குற பார்வையெல்லாம் நீ தாண்டி என் குழந்தைய தூக்கிட்டு போய் கொன்ன மாதிரி என்னை குத்துது. ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உறுத்துது. நீங்க தூக்கிட்டு போகாம இருந்தா இந்த குழந்தை பொழைச்சிருக்கோன்ற ஒரு நினைப்பு வருது. இவ்வளவு நாளா கூட இருந்த குழந்தை திடீர்னு நம்ம கிட்ட இல்ல. அந்த ரொம்ப ரொம்ப இருக்குங்க சார், நரக வேதனை இருக்கு. அந்த நரகத்தை கூட அனுபவிச்சிடலாம், ஆனால் இந்த வேதனையை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அவனோட டைம் ஆனால் அந்த நினைப்பு வருது, அது தானா வந்துட்டு போகுது. அவனோட சேட்டை செய்கை எல்லாமே இன்னும் எங்கள் கண்ணுக்குள்ளேயே தான் இருக்குது. அவன் செய்கிறது எல்லாமே ஒன்று ஒன்று அவனை நினச்சி நாங்களே இது பண்ணிகிட்ருக்குறோம். தாவேக்க தலைவர் விஜய் இதுவரை வந்து நேற்று வீடியோ கால் பேசினாங்க. நேற்று உங்கள்கிட்ட வீடியோ கால் பேசினார் அவர். எப்போ பேசினாங்க? நேற்று சாயந்தரமாக பேசினார். நீங்கள் பேசுனீங்களா? நான் பேசினேன், என் தம்பி பேசினா. அப்புறம் என் தம்பி வீட்டுக்கார அம்மா அவரை பார்த்தோடனே அவர் அழுதுட்டார். ஏன்னா நம்மளுக்கே இவ்வளோ இதாக இருக்கும்போது அவங்க காது கேட்காது வாய் பேசாதுன்னு சொல்லும்போது அவருக்கு அது ஒரு மாதிரியா இருந்துச்சாட்டு இருக்குதுங்க சார். அதனால அவரே அழுதுட்டார். விஜய் அவர் அழுதுட்டார். நீங்க சொன்னீங்களா அந்த அம்மா காது கேட்காது? அந்த காது கேட்காதுன்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்லவும், சொல்லுங்க நான் சொல்றது அவங்க சொல்லுங்க, நான் வந்து உங்களை பார்க்குறேன், கண்டிப்பா பார்க்குறேன், நான் வருவேன், உங்களை பார்க்காம போக மாட்டேன். ஏன்னா அந்த இழப்புக்கு என்னால் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அது போயிருக்கிறது ஒரு பிஞ்சு உயிர். அதனால நான் என்ன சொன்னாலுமே அவங்க மனசு ஆறாது, உங்களுக்கு ஆறாது. நான் வர்றேன், வந்து உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன், என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் தான் சொன்னேன்ல குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வராதீங்கன்னு, ஏம்மா தூக்கிட்டு வந்தீங்கன்னு என்னையே கேட்டாருங்க சார். கேட்கவும் நான் சொன்னேன், சார் இவ்வளோ வீடு இங்கே இருக்கும்போது நீங்கள் அடுத்த தெருவுக்கு வரும்போது நான் எப்படிங்க சார் ரோட்டு மேலே நீங்கள் வருன்னு சொல்லும்போது எப்படிங்க சார் நான் தூக்கிட்டு வராமல் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். உங்கள் பேருங்கக்கா? என் பேர் செல்வராணி. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வீட்டில் டெய்லர் அங்கே வேலை பார்த்துட்ருக்குறேன். அன்னைக்கு என்ன நடந்ததுங்கக்கா? 27ஆம் தேதி விஜய் வந்துருந்தாப்பே. சரி. பிள்ளைய கூட்டிகிட்டு போயே ஆகணுன்ட்டு அடம் பிடிச்சாங்க. பிள்ளைங்க அடம் பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போனேன். சரி. மொத்தம் எனக்கு 4 பேர். பெரிய பிள்ளை இவங்க 2 பேர், பையன் 1. ஓகே. மொத்தம் 4 பேர். என்னோட சேர்த்து 5 பேர் போயிருந்தோம். கும்பலில் அங்கே போயிருந்தேன். சரி. போய் எல்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. சரி. வண்டி கேமராமேன் வண்டி 2 வண்டி வந்தது. சரி. அவர் வண்டி வந்ததுக்கப்புறம் இந்த கும்பல் நெரிச்சல் ஓவர் ஆயிடுச்சு. எங்கேருந்து வந்தது தெரியல, அவ்வளோ கும்பல் வந்துடுச்சு. ஏன்னா வண்டி பெரிய வண்டியாக இருக்கிறதுனால நிற்கிறதுக்கு அங்கே இடம் பத்தலை. அதனால் என்ன பண்ணுறோம், எல்லாம் பின்னாடி ரிவர்ஸில் தள்ள ஆரம்பிச்சிட்டேன். தள்ளவும் நாங்கள் கீழே விழுந்துட்டோம். தள்ளவும் பிள்ளைகளோட சேர்ந்து கீழே விழுந்துட்டோம். கீழே விழுந்ததுக்கப்புறம் சீட்டியில் 20-30 பேர், எனக்கு மேலே சீட்டியில் 20-30 பேர் ஏறி அந்த சீட்டு கீழே விழுந்து அது ஆமாம் எங்கள் மேலே விழுந்து போட்டு எந்திரிக்கிறேன்ட்டு போட்டு ஆளுங்க எங்கள் மேலே விழுந்துட்டா. சரி. எனக்கு மேலே 4-5 பேர் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே சீட்டியில் இருந்தவங்க கீழே விழுந்து போட்டு மிதித்து அந்த இடத்துல என் குழந்தைங்க 2 இறந்து போச்சு. நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். குழந்தைங்க உங்ககிட்டதே இருக்காங்க, கூடயே தான் இருந்தாங்க? ஆமாம். உங்களோட சேர்த்து குழந்தையோட சேர்த்து அமைக்கிட்டாங்க? ஆமாம். உதவி செய்யாங்க யாரும்? உதவி செய்ய அவங்கவுங்க உயிரை பாதுகாக்கத்தான் பார்த்தாங்களா வச்சு உதவி செய்ய யாரும் வரல. அதுக்கப்புறம் என்ன தூக்கி ரோட்டுக்கு அந்த சைடு போட்டிருக்கு. ரோட்டுக்கு அந்த சைடு கூட்டிகிட்டு போனாங்க. மயக்கத்தோடு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் தண்ணி தெளிச்சு விட்டு எழுப்பினதுக்கப்புறம் என் பிள்ளைய எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்று கூட நான் பார்க்கல. 4மே கூட்டிகிட்டு போனேன், 4யுமே நான் கண்ணில் பார்க்கல. 2 பேரும் அங்கனே இறந்துட்டாங்களா, மயக்கம் போட்டு விழுந்தனால என்ன நடந்துச்சுன்னு தெரியல.
அப்புறம் பெரிய பிள்ளை அவள் தனியாக போயிட்டா. அவள் கொஞ்ச நேரம் இருந்துச்சு, அப்புறம் என்கிட்ட வந்தா. இப்போ தம்பி மயக்கம் போட்டு 2 மணி நேரம் இருந்துச்சு தான் தம்பியை முழிச்சேன். 2 மணி நேரம் இருந்துச்சு தான் தம்பி முழிச்சேன். அங்கன இருந்தவங்க தம்பியை காப்பாற்றி தண்ணி தெளிச்சு விட்டு தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தாங்க. பையன் பொழைச்சிக்கிட்டேன், நல்லபடியாக இருக்கிறியா, மீதி பிள்ளையில பாருங்க அப்படிங்கவும் இவங்க 2 பேர்த்த தொலைவுனாங்க, கிடைக்கல. வழியே தொலைவுனார் அவங்க அப்பா. எனக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் நானும் தொலைவுனே, கிடைக்கல. அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா 4-5 ஆஸ்பத்திரி தொலைவி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் ஜிஹெச்சு அங்கே போயிருந்தோம். அங்கே போய் தொலைவி பார்க்க போயிருந்தோம். போனதுக்கப்புறம் தான் இதில் நியூஸில் போட்டிருந்தாங்க, அதில் தான் நாங்கள் பார்த்தோம். அவரு முன்னாடியே போய் பார்த்துட்டாரு. நான் பார்த்தது நியூஸில் தான் பார்த்தேன். வீட்டுக்கு வந்துட்டேன், நியூஸில் தான் பார்த்தேன். நியூஸில் பார்த்ததுக்கப்புறம் என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா சாமி பழனிம்மா இறந்து போச்சு, கோவில் ஐசூவில் இருக்குதுன்னு சொன்னாங்க, நான் போய் பார்க்குறேன்ட்டு போனார். அவர் போங்காட்டி இன்னொன்று அந்த குழந்தையும் இறந்து போச்சு அப்படின்ட்டு அங்கே இதுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுவரையும் விஜய் தரப்புலேருந்து மக்களை வந்து சந்திக்கலை அப்படின்ற ஒரு பல்வேறு கருத்துக்கள்லாம் இருக்குது. அவங்க தரப்புலேருந்து வந்தாங்களா? வந்தாங்க, வந்து பேசிட்டு விஜய் நேரில் வீடியோ காலில் நாங்கள் பேசிட்டு. எப்போ பேசுனீங்க? நேற்று நைட்டு பேசினோம். என்ன நேரம் போல? நேற்று நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். சரி. விஜய்க்கு வீடியோ காலில் பேசிட்டு பேசியிருக்கிறேன். ஆறுதல் அவர் சொல்லியிருக்கிறாரு, நேரில் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. வீடியோ காலில் வேறு என்னென்ன சொன்னார்? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. நேரில் நான் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரும் ரொம்ப கஷ்டமாக தான் பேசினாரு, கண்ணீர் விட்டார், அழுதாரு. அழுதுதான் பேசினாரு. பேசிட்டு நான் நேரில் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். பாப்பா அன்னைக்கு வந்து சொல்கிறப்ப நீங்கள் அதை தவிர்த்துருக்கலாம். எவ்வளவோ சொன்னேன், நான் கேட்டேன், எவ்வளவோ திட்டினேன். நான் அடிக்காத குறை ஒண்ணுதான் திட்டினேன், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவங்க அப்பா திட்டினாரு, கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. ஒரே குடுவாத அழுவேன், நான் விஜய பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு விரட்டினாலுங்க. சரி அழுவும், வேற வழி இல்லாம கூட்டிட்டு போனேன். ஏன்னா டிவிலேயே நீங்கள் லைவ் பார்த்துருப்பீங்க, கூட்ட நெரிச்சல் அதிகமாக இருக்குன்னு காமிச்சிட்டு தான் இருந்தாங்க. அப்போ ஒருவேளை டிவியில் கூட பார்த்துருக்கேன் அவங்கள பிள்ளைய. நான் டிவியில் தான் இப்போ எல்லாம் காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க, டிவியில் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சரி, நான் டிவியில் பாருங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் முடியாது. டிவியில் நேரில் பார்க்குற மாதிரி வருமா டிவியில் பார்க்குறது? நாங்கள் எப்பவும் டிவியில் தானே பார்க்குறோம். இப்போ நீங்கள் வேல்சம்பரம் தானே வந்திருக்கிறாரு, அதனால நாங்கள் நேரில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வம்படையா அதை இழுத்து கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் தான் இருக்குங்க பிள்ளைய, எப்படி மிஸ் பண்ணீங்க நீங்கள் பிள்ளைய? நாங்கள் மிஸ் பண்ணவே இல்லை. நாங்கள் இப்போ இவங்க சொல்லப்போனால் பெரிய பிள்ளையும் தம்பியும் தான் மிஸ் பண்ணேன். அந்த பிள்ளையும் நாங்கள் மிஸ் பண்ணவே இல்லை. அவங்க 2 பேர்த்தையுமே பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. கீழே விழுந்தனால குப்புறைங்க கீழே விழுந்தனால போட்டு எல்லாம் மிதிச்சு எல்லாம் சீட்டியில் இருந்தவங்க 20-30 பேர் கீழே விழுந்து அந்த இடத்துல இறந்து போச்சு. போட்டு மிதிக்கும் மூச்சு திணறி இறந்து போச்சு. இப்போ இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்த பிள்ளைய இப்போ திடீர்னு இல்லைன்றது இப்படி இருக்க முடியல என்னால். பொண்ணுக்கு 2 துளிச்சிட்டேன், என்னால் இருக்க முடியல. 2 பிள்ளைங்களுக்கோசரம் அப்படியே தெம்ப அலைஞ்சிட்டு இருக்கிறேன். என்னால் இருக்கவே முடியல. என் பிள்ளைகளை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல. வேற வழி இல்லாமல் இந்த 2 பிள்ளைங்களுக்கோசரம் அப்படியே நடமாடிட்டு இருக்கிறேன். நடமாடிட்டு இருக்கிறேன். என்னால் சுத்தமாக வீட்டில் இருக்கவே முடியல. அக்கா உங்களுடைய பேருங்கக்கா? ஞானாம்பாள். உங்களுடைய பையன் பேருங்கக்கா? ரவிகிருஷ்ணா. ஓகே, இந்த கூட்ட நெரிச்சல் அது அன்றைக்கி என்னக்கா நடந்தது? அன்றைக்கி வந்து நாங்களும் பார்க்க போனாங்க. 4 மணிக்கு போய் நின்னோம். அங்கே கோயில் இருக்குது, முனியப்பன் கோயில், அங்கே நின்னோம். நான் வந்து அவன் ஃப்ரெண்டோடு போனேன். நாங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களோட எல்லாம் சேர்ந்து எல்லாம் லேடிஸ் எல்லாம் போனோம். பார்த்துட்டு இருக்கிறப்ப அவன் எங்களை வந்து பார்த்துட்டு போனான். பார்த்துட்டு பேசிட்டு தாங்க போனான். கூட்டம் நிறையா வருதுமா,
நீங்கள் எல்லோரும் போய் கேவிபிக்குள்ளே இருங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனால் நாங்கள் கேட்கல. திருப்பி வெளியே வந்து நின்னோம். திருப்பி வந்து 3ஆவது டைமாக வந்து என்னை திட்டிட்டு நீ குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா உன் பிள்ளையை நான் கொன்றுவேன், முதல்ல நீ பிள்ளையை தூக்கிட்டு அதுக்குள்ளே போய் நில்லு அப்படிங்கவும் நான் மட்டும் போய் என் பேங்க்குள்ளே நின்னேன். அப்போ அவர் சொன்னால் அவர் நின்றுட்டு வராரு, எங்கே நின்னாலும் அவர் தெரிவார், நீ அங்கே நின்று பாருமான்னா. அதுக்கப்புறம் அவனை நாங்கள் பார்க்கலைங்க. மருமகனோட பர்ஸு மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆனோடனே நாங்கள் பர்ஸு போனால் போயிட்டு போகுது, கார்டு எல்லாம் உள்ளே இருக்குதுங்கன்னு சொல்லவும் கொஞ்சம் இருட்டாகிடுச்சு. அந்த டைமுக்கு நாங்கள் டார்ச் அடிச்சுட்டு அந்த வேன் போனதுக்கப்புறம் அந்த இடம் முனியப்பன் கோயில் ஃப்ரீ ஆகிடுச்சு. அது வரைக்கும் கூட்டம் இருந்துச்சு. எல்லா கூட்டமும் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் டார்ச் அடித்து தொலைவுனா பர்ஸு கிடைக்கல. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அச்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். நாங்கள் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவர் வேன் வந்து அங்கே நிற்கிதுன்னா நாங்கள் அந்த கூட்டத்தை விட்டு கூட்டம் இல்லாத இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்தோம். அவர் மேலே ஏறி பேசினாரா என்னன்னு கூட எங்களால் கவனிக்க முடியல. மேலே ஏறினதே எல்லாம் சவுண்டு போட்டாங்க, கை காமிச்சாங்க, விசில் அடித்தாங்க, கத்துனாங்க. அந்த ஒரு செகண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த ஆர்ச்சி ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. பின்னாடி நிறைய பேர் மயக்கம் போட்டு வந்து விழுந்தாங்க. கொண்டு உள்ளே போட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை. வந்தவங்க யாரும் உயிர் இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஹாஸ்பிட்டல் வாசல் தான் நிற்கிறேன். அப்போ ஒரு போலீஸ்கார் வந்து ஒரு பையனை அமுத்துனாரு, தண்ணி தெளித்தார், எல்லாம் பண்ணார். ஆனால் அந்த பையன் உயிர் வந்துச்சான்னு தெரில. எங்கள் பொண்ணு அம்மா பயமாக இருக்குது, வாமா போகலாம் அப்படின்னா. அந்த சமயம் எனக்கு இவன் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ இவன் பையன் உள்ளே போயிட்டு என்னமோ தெரியலையேன்னு நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் 1/2 மணி நேரத்துக்கு நெட்ஒர்க்கே கிடையாது அந்த இடத்துல. யார் ஃபோனுக்குமே போகல. மாற்றி கூப்பிட்டோம், ஃப்ரெண்டுகளுக்கு கூப்பிட்டோம், போகல. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி ஃபோன் பண்ணால் இவன் ஃபோனுக்கு போகல. அப்போ ஃப்ரெண்டுக்கு வந்து அவன் பேசுகிறான், நான் பேசுறது கேட்கல, அலோன்ட்டு வச்சுட்டாங்க. திருப்பி ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், எங்கடா இருக்கீங்கன்னா, அம்மா நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா. ரவி என்ன வரலையான்னு கேட்டாங்க. உங்கள் கூட தாண்டா வந்தான் அப்படின்னேன். இருங்கம்மா நான் பார்க்குறேங்கம்மான்ட்டு ஃபோனை வச்சுட்டானுங்க. திருப்பி மறுபடியும் வந்து ஃபோன் பண்ண ரவி ஃபோன் கிடச்சி ஃபோன் மிஸ் பண்ணிட்டாங்க அண்ணா, ஒருத்தவங்க எடுத்து வச்சு கொடுத்தாங்கம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். சரிடா ரவின்னா அங்கே தாம்மா ஃபோன் தேடிட்டு இருப்பாங்க, அங்கே தாம்மா இருப்பாங்க அப்படின்னா. நாங்கள் தேடுறோம். நாங்கள் அதே கொஞ்ச நேரத்தில் கூட்டமெல்லாம் கலைஞ்சிருச்சுமா. ரவி அண்ணா அந்த கூட்டத்தில் இல்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறோன்னு சொன்னான். நானே இங்கே ஆர்ச்சி ஆஸ்பத்திரியில் நின்று பார்த்தேன்டா, நிறைய பேரை கொண்டு வந்து போட்டாங்க, உயிர் இருந்துச்சானே தெரியல, என்னடா சொல்கிறீங்கன்னு. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதும்மா, இருமா நான் போய் பார்க்குறேன்னு இங்கே பக்கத்தில் அப்போலோ அமராவதி ஆஸ்பத்திரிலாம் போய் தேடினாங்க. அங்கே பையன் இல்லை. அதுக்கு அடுத்த ஃபோன் பண்ணுறான், அம்மா நாங்கள் ஜிஹெச்சில் போய் பார்க்குறோம்மா. நான் சொல்லுங்கடான்னு அவனுங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா ஒன்றும் இருக்காதும்மா அப்படின்னானுங்க. சரின்னு அடுத்த ஒரு ஃபோனில் ரவி அன்கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னடா சொல்கிறேன், ஒன்றும் இல்லைம்மா, சரி பார்த்துக்கலாமா, வாங்க பார்த்துக்கிறோம்மா, இருமான்னு. அடுத்த ஒரு செகண்ட் பொண்ணு ரவி என்ன நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறதே எங்களுக்கு தெரியல. முதல்ல இந்த பையன் கூட்டத்துக்குள்ளே போகிற பையனும் கிடையாது, சும்மா பார்க்க போனவங்க தான், எல்லாருமே பார்க்க போனவங்க. அதுக்கப்புறம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இங்கே ஃபோனும் போகல, யாருக்கும் ஆட்டோ இல்லை, ஒருத்தரும் வரலன்ட்டாங்க. ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு என்னை கூட்டிகிட்டு போய் விடிய இருந்தோம். அப்போ எங்களை பார்க்கவும் சொல்லலை, நாங்கள் பார்க்கவும் போக முடியல, பயங்கர கூட்டம். அதனால் நாங்கள் உள்ளே போக முடியல. நாங்கள் அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். 5 மணிக்கு கூப்பிட்டு கையெழுத்து கேட்டாங்க, கையெழுத்து போடணும். ஒரு 7 கொடுத்துட்டாங்க பையனை. இதுதான் நடந்துச்சு. எங்களை வந்து அவன் சேவ் பண்ணி நீ பத்திரமா இருமா அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் எங்கள்கிட்ட பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக பசங்க கூட நின்று சிரித்து பேசிகிட்டு இருந்தான். கடைசியாக அதைத்தான் நான் பார்த்தேன். என்னை வந்து நீ போறியா, உள்ளே போய் நில்லு, குழந்தைய வச்சுருக்க, உள்ளே போய் நில்லுன்னு சொன்னான். இந்த குழந்தைய கொண்டு போகிறப்ப கூட எங்களுக்கு பயமெல்லாம் கிடையாது. கூட்டம் வரும், எதாவது ஆயிரும் அப்படிங்கிற யாருக்குமே அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்லை. பார்க்கணும், அங்கே போய் பார்க்கணும், குழந்தைங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு போனோம். அவனும் அப்படி தான் எங்ககிட்ட 3 டைம் வந்து பேசுகிறான், பத்திரமா இருங்க. அப்போ கூட இருக்கவங்களாம் சொன்னாங்க, நான் பார்த்துக்கிறேன் போடா அப்படின்னு. மருமகனும் இருந்தால் அப்படி கூட. சரி அவங்கெல்லாம் இருக்காங்களே அப்படின்னா நம்ம பயப்படணும் அப்படின்ட்டு நாங்கள் போனோம். இப்படி நடக்கணும்னு நாங்கள் யாரும் யோசிக்கல. ஒன்று இந்த மாதிரி நடந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நம்ம யாரும் கூட்ட நெரிசலில் போயிருக்க மாட்டோம். என்ன சொல்கிறது, என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்குமே எல்லாத்துக்குமே, அதுவும் இவனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது இன்னும் புதிராகவே இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
இப்போ ரவி வந்து கூட ஃப்ரெண்ட்ஸோட இருந்திருப்பாரு, எப்படி அவங்கள விட்டு தனியாக கூட்ட நெரிசலில் எல்லாருமே கைவிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. இதில் என்னென்னா ஒருத்தன் என்ன சொன்னால் அந்த அண்ணா கூட இருப்பான், ரவி என்ன அந்த அண்ணா கூட இருக்கான் அப்படின்னா, சரி அப்படி இருக்கான்னு ஒரு 10 நிமிஷம் ஓகே அவன் கூட இருக்கான், சரி போன தொலைச்சிட்டான் வந்துருவான்னு. அப்போ எங்களுக்கு ஒரு டவுட், இவ்வளோ நேரம் ஆகி, ஏன்னா நான் சின்ன குழந்தையிலேருந்து அந்த மீட்டிங் நடந்த ஏரியாவுக்கும் எங்கள் வீட்டுக்கும் சும்மா இந்த கார்னர் இவ்வளோ தூரம் தாங்க. அப்போ அவன் சின்ன பையன்லேருந்து அங்கேருந்து வளர்ந்த பையன், தெரியாத ஊர் கிடையாது. அவன் எங்கேனாலும் போனால் போயிட்டு போகுதுன்னு வீட்டுக்கு வரவன் 1 மணி நேரம் அந்த 7:30 to 8:30 வரைக்கும் ஆள் வரலன்னொன்னே எங்களுக்கு கொஞ்சம் கற்குன்னு இருந்துச்சு. ஆனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஆஸ்பத்திரியில் இருப்பானோ, முடியாமல் இருப்பானோ, அப்படி தான் நினச்சோம் நாங்கள். ஏதாவது மயக்கமாக இருக்கானோ என்னமோ, பார்த்துக்கலாம், எங்கேனாலும் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். இப்படி ஏதாவது ஆகிருந்துச்சுன்னா இப்படி ஒரேடியாக போவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்களை விட்டுட்டு ஒரேடியாக போயிட்டான். அவன் ஒருத்தன் தான், ஒரு பையன்தாங்க. அவனை நம்பி தான் நாங்கள் எல்லாமே இருந்தோம். எங்களை எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு அவன் அப்படி கூட்டத்துக்குள்ளே போவான்னு நினைக்கல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. என்ன அவன் சட்டையெல்லாம் செருப்பு கால் இருந்துச்சு, அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஒன்றும் தெரியல. ஹாஸ்பிட்டல் போனப்போ உடலில் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க, உடலில் காயங்கள் எது இருந்துச்சுங்களா? அதெல்லாம் எது இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ காயமெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் சட்டை மேலே செருப்பு தடங்கள் தெரிஞ்சுது. வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டிருந்தான். சட்டை கருப்பு கலரில் மண்ணில் பிறந்து எழுந்திரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இது மட்டும்தான் எங்களுக்கு. அதுவும் நாங்கள் பார்க்கல. நாங்கள் இந்த ஃபோட்டோவில் அவனை எடுத்த ஃபோட்டோவில் பார்த்தது தான். அவனை நாங்கள் பார்க்கவே உள்ளே போகலை, உள்ளே விடலை, யாருக்கும் காட்டல. நீங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் வரும்போது ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு, சில அசம்பாவிதங்கள்லாம் நடந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இணையதளங்கள்லாம். ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கம்மா? கூட்டத்துக்குள்ளே என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது. ஒன்று அவர் வரப்பில் தள்ளுமுள்ளு கிடையாது, எதுவும் இல்லை. அவர் ஏறுறப்ப தள்ளுமுள்ளு அதுதாங்க. அவர் மேலே ஏறி ஒரு செகண்டில் குழந்தை வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு தூக்கிட்டு வந்தாங்க. குழந்தை மயக்கம் போட்டுருச்சுன்னு இதுதாங்க எங்களுக்கு தெரியும். அவர் மேலே ஏறினதுக்கப்புறம் இது நடந்தது. அதுக்கு முன்னாடி அது உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சு, ஏன்னா அவர் மீட்டிங்குக்கும் ஹாஸ்பிட்டலும் ரொம்ப பக்கம். அந்த அச்சி ஹாஸ்பிட்டல்னு ரொம்ப பக்கம், இப்படி சும்மா நடக்கிற தூரம் தான். அப்போ குழந்தைய கொண்டுட்டு வந்தாங்க. அந்த கூட்டம் வந்து அச்சி ஹாஸ்பிட்டல் வரைக்குமே நின்றுச்சு. அவர் வேன் அங்கே நிற்கிதுன்னா அது வரைக்குமே கூட்டம் நின்றுச்சு. அவங்க அந்த குழந்தைய பாஸ் பண்ணி கடைசியாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தூக்கிட்டு ஓடி வந்தப்போ நான் அங்கே ஆஸ்பத்திரிகிட்ட இருக்கிறேன். அதுதாங்க எங்களுக்கு தெரியும். அவர் மேலே ஏறினதுக்கப்புறம் இது ஒன்று தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர் ரொம்ப நேரம் மேலே வரல, வேன் போய் நின்று ரொம்ப நேரம் கழிச்சு தான் மேலே வந்தால். அது வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆகலை. மேலே ஏறினதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை. அதுவும் வந்து இப்போது நான் இன்னும் அந்த இடத்த போய் நான் பார்க்கல. எங்கள் அந்த இடத்த மட்டும் இது பண்ணி வச்சாங்கன்னா அங்கே தான். ஏன்னா அந்த பையன் கழுத்தில் இலையாக இருந்துச்சு, ஒரு மரத்தோட இலை கழுத்தெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த மரம் எங்கே இருக்குன்னு அந்த இடம் தான், அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் இவ்வளவுமே நடந்திருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இன்னும் நான் போய் அதை பார்க்கல. என் பையன் கழுத்தில் இலை இருந்துச்சு, நாங்கள் ஃபோட்டோவில் பார்த்தப்போ இலை இருந்துச்சு. அப்போது இந்த மரம் எங்கே இருக்குதுன்னு நான் கேட்டப்போ பசங்க எல்லாம் சொன்னாங்க, அந்த இடத்துல தாம்மா எல்லா சம்பவமே நடந்துச்சு, அதாம்மா அந்த இடத்த இது பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நடந்துச்சுங்கிறாங்க. வேறு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துச்சுன்னு யாரும் சொல்லலை. எல்லா சம்பவமே அந்த ஒரு இடத்துல தான் நடந்துச்சுன்னு. அவர் வேனுக்கு கீழே அப்படிங்கிறாங்க. என் பையன் எங்கேயோ போயிருக்கான், வருவான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். அவன் இல்லைன்னு நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. யோசிச்சேன்னா நான் இருக்கவே மாட்டோம். அவன் எங்கேயோ போயிருக்கான், வருவான். அவன் 100 ட்ரிப்பு அம்மா அம்மான்னு கூப்பிடுவான். 10 நாள் ஆச்சு யாரும் கூப்பிடவே இல்லை. எங்களெல்லாம் ஆரம்பத்துலேருந்து கஷ்டம்தான். எங்கள் வீட்டுக்காரங்க பயங்கரமாக குடிப்பார். கஷ்டப்பட்டு அவனும் பாதியில் போயிட்டார். வளர்த்தி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்போ தான் ஒரு 7 மாதம் ஆச்சு. அவன் சொந்தமாக வேலையை எடுத்ததுக்கு முன்னாடி 12,000 சம்பளத்துக்கு தான் போனான். இப்போ 7 மாதம் ஆச்சு வேலையை எடுத்து இப்போ தான் கொஞ்சம் மேலே வந்தோம். அதுக்குள்ள ஆண்டவனுக்கு பொறுக்கலை, அவனை கூட்டிகிட்டு போயிட்டான்.
விஜய் அவர்கள் கூட்டத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இதுவரையும் விஜய் அவர்கள் வந்து யாரையும் வந்து சந்திக்கலை. நேற்று ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 2-3 பேர் வந்து வீட்டில் வந்து பேசிட்டு போனாங்க. சரி. அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்தாங்க, வந்து பாஸ்புக்கெல்லாம் வாங்கிட்டு போனாங்க, ஜெராக்ஸு. சரி. அப்புறம் நேற்று அவர் வீடியோ காலில் பேசினாரு. நேற்று பேசினாரு. என்ன சொன்னாங்க? அவரும் இப்படி தான் ஃபீல் பண்ணார், ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் உங்களுக்கு இருக்கம்மா, நான் வந்து உங்களை பார்க்குறேன், என் மேலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, கேஸ் நடந்துகிட்ருக்குமா, எனக்கு பர்மிஷன் கொடுத்தோன்னா உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு. வேறு நாங்கள் அவர்கிட்ட எதுவுமே நாங்கள் கேட்கல, எதுவும் பேசலை. அவ்வளோதான். அவங்கள வந்து நேரில் வந்து நான் பார்க்குறேன், அப்படி நான் இருக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும் அப்படின்னா, அவ்வளோதாங்க. 4 வார்த்தை பேசினார். பேச சொன்னாங்க, எங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல, என்ன பேசுகிறதுன்னு புரியல அவர்கிட்ட.